எங்க வேலை செய்யறாம? கவர்மெண்ட் வேலை தான். எங்க எங்கங்கற? கவர்மெண்ட் வேலை தான். எங்க சொல்லு? ரேஷன் ஷாப்ல தான். எந்த இடத்துல? சிந்தாமணியில. உங்களை கேள்வி கேட்டா இந்த மாதிரி சொல்லுவீங்க. ஆபீஸ்ல தயாராகமா நீங்க சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். யாருக்கு காமிக்கிறேன்? செஞ்சிட்டீங்க. நான் ஏன் கேட்க போறேன் வந்து இந்த வேலை நீங்க செய்யணும். கான்ட்ராக்ட் பேச்சற இங்க பேச கூடாது. எல்லாம் ஊர்ல வெச்சுக்கணும். ரோட்ல எல்லாம் வந்து வெச்சுக்க. என் கதை உனக்கு தெரியுமா உனக்கு? எதுக்கு நான் கூப்பிடுறேன்? நீங்க உங்க வேலைக்கு நான் அவரை கூப்பிடணும். நான் பேசுறேன். நீங்க பேசுங்க. பேசக்கூடாது. நீ தெரிஞ்ச பேசணும் சொல்லு. திருட்டு குடும்பத்தை ஓட்டுறான் மத்தியா அவளா யோகிய மாதிரி பேசுறான். கருத்ததுல நாங்களே யோகிய. எங்க வேலை செய்யறாம? கவர்மெண்ட் வேலை தான். எங்கங்கற? கவர்மெண்ட் வேலை தான். எங்க சொல்லு? ரேஷன் ஷாப்ல தான். எந்த இடத்துல? சிந்தாமணியில. எந்த கடை சொல்லு? எந்த கடை? சிந்தாமணி ரேஷன் கடை. கவர்மெண்ட் கடை. அண்ணா நகர்ல இருக்கீங்களா? பிரைவேட். சிந்தாமணி வந்து பிரைவேட்டா? கடை நம்பர் சொல்லு. கடை நம்பரா? கடை நம்பர் சொல்லு. இபி 141. நான் யாருன்னு உனக்கு அண்ணா மேயர் இருக்க பாத்தீங்களா? உதவி வரல. அவரு பக்கத்துல நீ யாரா இந்த எடுத்து போங்கண்ணா. நீங்க உங்க பொறுப்பு நீங்க செஞ்சு ஆகணும்னா. நீ நம்பர் சொல்லு. என்ன நம்பர்? ஃபோன் நம்பர் வேணுமா? கடை நம்பர் இபி 41. அண்ணா நகரா? அண்ணா நகர் போடுங்க. எப்ப சொல்ல போறீங்கன்னா உங்களை கேள்வி கேட்டா இந்த மாதிரி சொல்லுவீங்க. ஆபீஸ்ல தயாராகமா நீங்க சொல்லலாம். தாராளமா சொல்லலாம். காமிக்கிறேன். தாராளமா சொல்லலாம். யாருன்னு காமிக்கிறேன். காமிச்சிட்டு சொல்லலாம். நீ அப்பா சொல்லல. நீ யாரும் இல்ல காமிக்கணும். யார் சொந்தக்காரன்? யாரு சொந்தக்காரன்? கவர்னர்ல இருந்து வர வைக்கணுமா? இல்ல ஆவடியில இருந்து வர வைக்கணுமா? யாரு வரணும்? உதயகுமார் சொந்தக்காரர். அவரு கடையாண்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க அவங்களும். அவரு உதயகுமார தெரிஞ்சவங்க வர சொல்லுமா? அவங்களும் தெரிஞ்சவங்க. உங்க வேலையை தான் நான் செய்ய சொன்னேன் தவிர நீங்க வந்து அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்லல. தெரியும் தான் நான் சொன்னேன். உங்களுக்கு யாரு நான் வர வைக்கணும்? உங்க வேலையை நீங்க செய்யலன்னா நீங்க செஞ்சிட்டீங்களா? நான் ஏன் கேட்க போறேன் வந்து இந்த வேலை நீங்க செய்யணும். இங்க பேச கூடாது. எல்லாம் ஊர்ல வெச்சுக்கணும். ரோட்ல எல்லாம் வந்து வெச்சுக்க. என் கதை உனக்கு தெரியுமா உனக்கு? யாருண்ணா நீங்க? அதுக்கப்புறம் சொல்லுங்கண்ணா. ஒரு மாசத்துக்குள்ள வீட்டுல உட்கார வைக்கிறேன் பாரு. யார? உன்ன வீட்டுல உட்கார வைக்கிறேன் பாரு. யாரு உட்கார வேணா பாப்பா? உன்ன சஸ்பெண்ட் பண்ணி நீ சாட்சி இருந்தால ஒரு மாசத்துக்கு வீட்டுல உட்கார வைக்கிறேன். தெரியல. சொல்ல என் பேர் யுவராஜ்னா. யுவராஜ். நீ யார் வேணா இரு. யுவராஜ்னா பேரோட சொல்றேன்னா யுவராஜ். யாருன்னு சொல்றேன் நான் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கோ. நான் ஒண்ணு நீங்க இந்த வேலை செய்யறதுக்கு வந்து நாங்க கேட்டா நீங்க வந்து எங்க வேலையில நீங்க இது பண்ணுங்க. கழிவுன்னு நான் விடல. உங்க ட்ரைனேஜ் பாருங்க. நீங்க ட்ரைனேஜ் போடணும் பாருங்க. ட்ரைனேஜ் இங்க இருக்கு. இந்த ட்ரைனேஜ் வேலை தான் உங்களை நான் செய்ய சொல்றேன். எப்ப செஞ்சாங்க? ஏரியா ஃபுல்லா செஞ்சுட்டாங்க. லீவ் போடும்போது தான் நான் வந்து பார்க்க முடியும். டென்ஷன் ஆகுறேன். தெரியுமா? எதுனா நீ கவரேஜ் எடுக்கிற நீ எடு. எடுக்கிறல நாங்க சொல்ற பதில் கேட்டுக்க. ஊடு ஃபுல்லா ஏரியா ஃபுல்லா முஸ்டாங்க தெரியுமா உனக்கு? முஸ்டாங்களா? அவங்க சொன்னாங்க நான் கவுன்சிலர் செய்ய விடாம சொன்னாங்க. நான் ஆள் சொல்லிட்டு போனேன். என்ன ஃபர்ஸ்ட் அப்ப சொல்லுங்க. எப்ப செய்றாங்க? எப்ப செய்றாங்களா? செய்வாங்க. எப்ப செய்வாங்க சொல்லுங்கண்ணா. எப்ப செய்வாங்க? நான் வேலை கறேன். இல்ல நான் எப்ப நீங்க தான சொல்லலாம். நான் பொறுப்புல இருக்கீங்க. நான் சொல்லல. வட்ட செயலாளர் பொறுப்புல சொல்லுங்க. அவங்க வந்து எப்ப வேலை செய்வாங்க அப்பதான் செய்வாங்க. எப்ப செய்வாங்க? எப்ப செய்வாங்கன்னா என்ன எல்லா ஏரியா முஸ்டான்னு சொல்லுங்க. சொல்றது கேளு. உன் ஏரியா தெளிவா தான பொறுமையா தான. ஏரியா வந்து டிராயிங்ல கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? டிராயிங்ல கிடையாது. வரி கட்டறேன் நான் ஈபி கட்டறோம். நான் 35 வருஷமா வரி கட்டறோம். எப்ப கட்டறேன்? நான் கட்டிட்டேனா? 6 மாசம் ஆயிடுச்சுனா. ஆனா இப்ப கட்டனவங்களா இருக்காங்கனா. சிந்தாமணி வந்து கவர்மெண்ட் கிடையாது. யார் வந்து சிந்தாமணி? சரி கவர்மெண்ட் எல்லாம் என்ன? சிந்தாமணி கவர்மெண்ட். கவர்மெண்ட் தானே இருக்கு. டிசிஎஸ் கவர்மெண்ட். அப்படியாண்ணா? டிசிஎஸ் கவர்மெண்ட் அண்ணா. அப்ப அது கவர்மெண்ட் அது கவர்மெண்ட் தானே. நான் டிசி உங்களுக்கு சொல்ல தெரியலையாண்ணா? எதுவே உங்களுக்கு தெரியலையாண்ணா? அப்ப டிசிஎஸ் கார்ப்பரேட் தானே. அது கிடையாது. அண்ணா அமுதம் மட்டும் தானா கவர்மெண்ட்? அது தெரிஞ்சுக்கீங்கண்ணா. அமுதம் மட்டும் தானா கவர்மெண்ட்? டிசிஎஸ் கிடையாதுண்ணா. டிசிஎஸ் வேற டிபார்ட்மெண்ட். உனக்கு மேயர் தெரியும்ங்கறல. மேயர் கரெக்ட் தெரியும் நீ. ஆமாண்ணா மேயர் தெரியும்ண்ணா. மேயர் நம்ம சொந்தக்காரங்க தானா? உதயகுமார் நமக்கு தெரிஞ்சவர் தானா? சொந்தக்காரர் தெரிஞ்சவர்ண்ணா. ஏன்னா இப்ப பேசலாமாண்ணா? கூப்பிடுவானா? நீங்களே பேசுங்கண்ணா. கூப்பிடு. மேயர் கூப்பிடு. எதுக்கு நான் கூப்பிடணும்? நீங்க உங்க வேலைக்கு நான் அவரை கூப்பிடணும். நான் பேசுறேன். போட்டதுல தப்ப என்ன சொன்னா வந்தோன்னு என்ன சொன்னீங்க? நீங்க
இங்க இருக்குது 4 சரி கிடையாது, எல்லாம் போய் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நான் என்னன்னா என்ன பண்றது 4 பேர் நான் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும், எப்பயோ எல்லாருமே கொடுத்துருப்போம். உங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நான் உங்க மேல எல்லாம் போவாங்க. நானே கேக்குறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நான் போவாங்க. உங்களுக்கு அங்கீகாரமே கிடையாது. அப்புறம் நாங்க அப்ப இது சொன்னீங்களா? இது சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல நாங்க ரெக்வெஸ்ட் பண்ணி நாங்க கேக்குறோம். ஏங்க இது மாதிரி காரி முடிஞ்சு ஜனங்கலாம் அப்படிதானே பேசுவாங்க, எல்லாருமே அப்படிதான் திட்டு தான் செய்வாங்க. எல்லாருமே எல்லாரும் திட்டு. எல்லாரும் கேட்டாலும் போயிருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து அவங்க இவங்கன்னா எல்லாருமே நம்ம வீட்டு சொந்தக்காரங்க மாதிரி தான் எல்லாம் பழகிட்டு இருக்கிற ஏரியாவில். அவங்க இவங்க அது என்ன தப்பு? 4 பேர் வந்து என்ன சொன்னீங்க? 4 விதமா இருந்தாங்கன்னு சொல்லு நீங்க. 4 பேர் என்ன இது மாதிரி நடக்குதுங்க, வந்து என்ன போட்டு கொடுக்குதுங்க? நான் போட்டு எல்லாம் கொடுக்கல. நான் என்னென்ன போட்டு கொடுக்குது? நீ வந்து திருநா நான் என்ன போட்டு கொடுக்குறீங்க? திருநங்கள உங்க வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா யாரும் என்ன சொல்ல போறாங்க? யோகிய மாதிரி பேசுகிறான், கேப் மாறீங்களே. ஊரை கொள்ளாட்சி போறவங்க அந்த குடும்பத்தை ஓட்டுறவங்க யோகியமா பேசுறான். இப்ப நாங்கெல்லாம் யோகியமா பேசுறதுக்குன்னா தப்பா ஒண்ணு நானும் ஒன்னும் சொல்லல. பப்ளிக் திருட்டு குடும்பத்தை ஓட்டுறான் மத்தியா, அவெல்லாம் யோகிய மாதிரி பேசுறான். சொல்றது நாங்களாம் யோகிய சொல்றது கேட்டியா? ஊரை கொள்ளையடிச்சு பப்ளிக் திருடி குடும்பத்தை ஓட்டுறான் பாரு, அவெல்லாம் யோகிய மாதிரி பேசுறான். அதான் தப்பு செய்யறவன்